அடுத்தது உங்களுக்கும் இதே மாதிரி ஏதாவது ஒரு இடம் காட்டணும் வேண்டாலும் ஸோ வந்து இதில் அவங்களோட சின்ன வயசு ஞாபகம்லாம் வரும்னு நினைக்கிறேன். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு ஷரண் vlogs. எங்களோட இன்றைக்கு அடவி vlogகும் வந்து சேர்ந்துருக்கிறார். வணக்கம். இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மவுண்ட் லெவனியா பீச்சுக்கு தான் வந்திருக்கிறோம். நாங்கள் போயிட்டு இப்போ அங்கே என்ன மாதிரி இடம் இருக்குன்னு சொல்லி நான் மவுண்ட் லெவனியா இல்லாட்டி மீன் வருதான்னு பார்க்க போகிறோம். நாங்கள் இப்போ இந்த மவுண்ட் லெவனியா பீச்சுக்கு நான் இது 3ஆம் தரம் பாரு. முந்தி படிக்கக்குள்ள ஃப்ரெண்ட்ஸோட வந்தது. அதுக்கு பிறகு இப்போ அந்த மவுண்ட் லெவனியா காட்ட சொல்லி ஒரு கமெண்ட்டில் கேட்டிருந்தேன். இப்போ மவுண்ட் லெவனியா பீச்சை நான் கேட்போம். என்னென்னா ஹோட்டலில் போய் பார்க்கச்சுன்னா நான் ஹோட்டலுக்கு என்ன தெரியலை. இப்போ நாங்கள் போயிட்டு வீடியோ எடுக்கலாமா அங்கே இருந்துன்னு சொல்லி அதற்கு விசாரிச்சுட்டு தான் அங்கே போயிருந்து செய்யணும். அங்கேருந்து இந்த சன்செட் வியூ வந்து உண்மையாக அந்த மாதிரி இருக்கும். இப்போ நான் இங்கேருந்தே காட்டுறேன், இங்கேருந்து வடிவாக இருக்கும். அதால் நான் அந்த சரியான நேரத்துக்கு வரணுன்னா 5 மணிக்கு சரியாக இங்கே வந்து சேர்ந்துட்டேன். அவங்களுக்கு காட்டுறேன்னு உண்மையாக எப்படி வடிவாக இருக்குன்னு சொல்லி நீங்களும் பார்க்கலாம். வாங்க நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போவோம். வாங்க நண்பர்களே, எல்லாரும் ஒன்றா போகலாம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹோட்டல் ஒன்று இருக்குது. அந்த இடத்துல இருந்து இங்கே சூரியன் மறைகிறத பார்க்க சும்மா வேறு லெவலில் இருக்கும். பாருங்கள் எவ்வளோத்துக்கு இந்த இடம் க்ரௌடடாக இருக்குன்னு சொல்லி. இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே வரைக்குமே இந்த ரெஸ்டாரண்ட்டுகள் இருக்குது. நீங்கள் ஃபேமிலியாக இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னு சொன்னால் இங்கேருந்து சாப்பிட்டுட்டு போகலாம். அதோட ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்க இப்போ பார்ட்டி ஈவெண்ட்ஸ் ஏதாவது ஆர்கனைஸ் பண்ண போகிறீங்கன்னாலும் இங்கே செஞ்சு என்ஜாய் பண்ணிவிட்டு போகலாம். நீங்கள் எங்களுக்கு ஒரு ஆஃபீஸ் பார்ட்டி இதில் ஒரு ரெஸ்டாரண்ட்லாம் வச்சவங்க. அந்த மாதிரி நீங்கள் பர்த்டே பார்ட்டி இல்லாட்டி ஆஃபீஸ் பார்ட்டி அப்படியான விஷயங்கள் செய்யலாம். சாப்பாடும் இந்த இடங்களில் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கிறது. அதுவும் சீ ஃபுட் எடுத்திங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். பாருங்கள் சின்ன பிள்ளைகளெல்லாம் கூட்டிகிட்டு வந்து விளையாடுவினோம். அது பார்க்க நல்லா இருக்கும். இப்போ மற்ற இடங்கள் மாதிரி அந்த பீச் வந்து இப்போ வெள்ளத்து பக்கம் எல்லாம் போனோம்னா அந்த கரையில் கல்லாத்தான் இருக்கு, பெரிய கணக்க மண்ணன் இருக்காது. முதல்ல வந்து கோல்ட் ஃபேஸ் இப்படி தான் இருந்துச்சு. கோல்ட் ஃபேஸ் இப்படி தான் இருந்துச்சு. அதை போர்ட் சிட்டி கட்ட ஸ்டார்ட் பண்ணதோட ரைட் எல்லா மாதிரி ஆனால் போர்ட் சிட்டிக்கு உள்ளே இப்போ ஒரு பீச் இருக்குது, அது நல்லா இருக்குது. அது செம்மையாக இருக்கும். இப்போ நீங்கள் நல்ல மண்ணாக இருக்கணும், பிள்ளைகளெல்லாம் ஓடி திரிஞ்சு விளையாடணும், ஃபன்னாக இருக்கணும்னு சொன்னால் மவுண்ட் லெவனியா பீச்சுக்கு வந்தீங்கன்னா தான் நல்லா இருக்கு. முக்கியமாக இங்கே வந்தது காரணமே அந்த சூரியன் மறைகிற வியூவை காட்டுறதுக்கு. அது உள்ளே இறங்கி கொண்டு போய்க்கலாம், அவ்வளோத்துக்கு வடிவாக இருக்கும் இங்கே இருந்து பார்க்க. அதுக்காண்டி தான் இன்றைக்கு வந்தாங்க. அதோட இது பக்கத்துலேயே இப்போ இதில் ரெஸ்டாரண்ட் இருக்குது தானே, அதுகளுக்கு பக்கத்தில் அங்கே ரயில்வே ட்ராக். கவனமாகவும் இருக்கணும் இங்கே வந்துட்டு போய்க்க. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ கரையால் நடந்து போய்க்கல இந்த மண்ணை கொட்டி விட்ட மாதிரி இருக்குது பாருங்க. இந்தியாவில் ஒரு உயரமாக இருக்குது, அந்த இடையக்குள்ள கொண்டாந்து வெட்டி விட்டால் அந்த மலைக்கிட்ட எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. இந்த இடம் எல்லாம் பாருங்க, வித்தியாசம் தெரியும். இது ஏதோ தோண்டி வச்ச மாதிரி, இதை பார்க்க அந்த தோண்டி விட்ட மாதிரி தான் இருக்கு. ஏன்னா போன முறை நான் வரைக்கும் இப்படி இருக்கு இல்லை, கரையெல்லாம் நல்லா தான் இருந்தது. அப்படின்னா மணல் 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 கொள்ளையர்கள் மணல் கொள்ளை இங்கே ரக்பி விளையாடி கொண்டிருக்கிறோம். நாங்கள் இடையே நடந்து வரோம். அப்போ ஓடி வர பயந்துட்டேன் கொஞ்சம். ஆனால் இதில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுமே கஷ்டம். இதில் நடக்கிறதே கஷ்டம், இப்படி ஓடி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஆனால் கடற்கரையில் ஒரு நாளும் வந்து நடந்தால் ஓடிவா மெலிஞ்சிடலாம்.
வாயை கட்டுப்படுத்தோடும். இப்போ இதனால இங்கே வெட்டி தான் ப்ரோ இருக்கிறாங்க. இங்கே வேறுங்க ஓ மண்ணை கொட்டி இருக்கிறாங்களா இல்லாட்டி கரையை வெட்டி இருக்கிறாங்களா இன்னும் பண்ணுறது தெரியல. என்னமோ செஞ்சுருக்காங்க, வித்தியாசம் தெரியுது போன முறையோட. இப்போ நான் ஒரு 6 மாதத்துக்கு மேலே வந்ததுக்கும் இதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. மணல் குட்டி போட்டு மணல் குட்டி போட்டிருக்கோம் பாருங்க அது சூரிய மரம் எதுவுமே அங்கே இருந்தே நல்ல வடிவாத்தான் இருக்கு. பின்னேற நேரங்களில் ஃபேமிலியோட வந்து இப்போ இந்த இடத்துல நடந்தது எதுவுமே நல்லா இருக்கு. பாருங்க எவ்வளோ பேர் வந்திருக்கணும் பாருங்க. ரக்பியும் வாலிபால் விளையாடுவாங்க கொஞ்சம் பேர். சில பேர் ஓடுறதுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி பாக்ஸிங் கிளாஸ் எடுப்பாங்க விடிய நேரங்களில். அப்படியெல்லாம் இருக்கீங்க. இப்போ அப்படியே நேராக பார்த்தீங்கன்னா அந்த பனிமூட்டமாக இருக்கிற இடத்துல இருக்கிறதான் போர்ட் சிட்டி. இதில் பார்த்தீங்கன்னா இந்த அப்பளம் இருக்குது தானே, இந்த கலர் அப்பளம் விப்பினம் முந்தி அது, மற்றது பஞ்சு முட்டா சதல், இப்போ தும்பு முட்டா சதல் இங்கே விற்று கொண்டிருக்கீங்க. குட்டி குட்டி அப்பளம் எல்லாம் இருக்குது பாருங்க. பெருசும் இருக்குது குட்டியும் இருக்குது. சாப்பிட்டுருக்கீங்க எல்லாரும். அப்ரோட்ல தான் இருக்கீங்க. ஸோ வந்து இதில் அவங்களோட சின்ன வயசு ஞாபகம்லாம் வரும்னு நினைக்கிறேன். நைஸ் தான் சொல்லுவாங்கண்ணா. நைஸ் ரொம்ப எவ்வளோ தெரியுமா? 100 ரூபாய் அந்த அப்பளமும் நடுவில் அந்த முட்டாய் வச்சு தர, தும்பு முட்டாஸ் வச்சு தர. ஒருத்தர் வந்து அந்த ஸ்விம்மிங் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கார். இப்போ இதில் இருந்து பாருங்க கடல் உண்மையாக எவ்வளோ வடியாக இருக்குது. சூரியன் உள்ளே போயிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா பெரிய வித்தியாசம் ஒன்று தெரியும். இந்தியாவில் நான் நினைக்கிறேன் அலைக்கா வண்டி இப்படி செஞ்சுருக்குறாங்க போல். இல்லை இது இங்கே பாருங்க, அதை வெட்டி தான் கொண்டு வந்திருக்காங்க. சைட்டால் விளாங்குது வடிவா. அப்படி போலான் இருக்கு. இப்போ இதில் போயிருக்காருங்க மண்ணெல்லாம் கருப்பாக இருக்கு. ஆனால் முந்தி இப்படி இருக்கல தானே. சூரியன் அது அவர் யோகா செய்ய போகிறாருன்னு நினைக்கிறேன் பின்னேரம். இதுக்குள்ளதானே முதல்ல வந்ததானே? நிறைய முதல்ல கதைகள் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரே ஒருத்தர் வந்து இறந்துருந்தார் இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முதல்ல நினைக்கிறேன். இவர் அங்கே கண்டேன். ஓ அவர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தார். என்ன சொன்னால் கோஸ்ட் கார்டுக்குன்னு ஒரு இடம் இருக்குது. இப்போ நீங்கள் கடலுக்குள்ளே போயிட்டீங்க, ஏதாவது இப்போ உங்களுக்கு நீந்த தெரியும் அப்படின்னா இவே வந்து உங்களை காப்பாற்றுவீங்க. அதோட இந்த சின்ன பிள்ளைகளுக்காண்டியே இந்த ஷவல் மற்றது பபுள் விட்டு விளையாடுறது பட்டம் அதில் எல்லாமே இங்கே விற்பாங்க. இதில் உங்களுக்கு விளாங்குதோன்னு தெரியல, அதில் ஒருத்தர் சர்ஃப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கு. அது சர்ஃபிங் கூட இல்லாட்டி அந்த நீந்துறதுக்காக பாவிக்கிற அந்த இதாண்டு தெரியல. இல்லை இந்த குழந்தை பிள்ளைகள் எல்லாம் கூடி வந்து விளையாடிட்டு இருக்கணும். நல்லா இருக்கு. ஒரு பட்டம் அங்கே மட்டுமே ஏற்றிக்கிறாங்க. ஆனாலும் எங்கட ஒரு பட்டம் மாதிரி வருமா? இன்னைக்கு வந்து சனிக்கிழமை. இன்றைக்கு சனிக்கிழமையோ? அதான் இவ்வளோ கூட்டம். இன்றைக்கு நாளைக்கும் சரியான கூட்டமாக இருக்கு. இவன்ட் ஏதோ நடக்குது. அதான் இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தூண்டிலுக்கு ஒருத்தர் போய் கொண்டிருக்கிறார். அது கையில் தூண்டலை கொண்டு போயிட்டு இருக்கிறார்.
அங்கே ஏதோ கேம் மாதிரி நடக்குது. அந்த அது ஸ்கூல் ஈவெண்ட் சம்திங் என்ன நடக்குது. நாங்கள் அதுக்குள்ளே போகல. அது நான் கரையால் தான் சுற்றி போகணும். வாங்க அங்கால போ. ஸ்கூல் ஈவெண்ட். நானும் ஒருக்கா போய் தண்ணி காலை நினைக்கி போடுவார். என்ன நாம தான் மட்டும் வேலை பின்னுக்கு போகுது. இதில் நிற்கல என்ன நல்ல வேண்டா கொஞ்சமாக தண்ணி வந்து அடிச்சுட்டு போயிடும். உள்ளே போனால் தான் சிக்கல். ஏற்கனவே ஷோர்ட்ஸ் போட்டு வந்தோம். உள்ளே போனால் சிலது இங்கே மட்டும் அடிக்கும் தண்ணி. வாங்க அப்படியே நாங்கள் சுற்றி பார்ப்போம். இங்கே ஸ்கூல் ஈவெண்ட் ஏதோ நடந்துகிட்ருக்கு. இப்போ பாருங்க அந்த ஹோட்டல் எப்படி இருக்குண்டு. இப்போ இடையில் ஒரு கிளிப் பண்ணி விட்டவங்கள அந்த பழைய காலத்து கிளிப் பண்ண அந்த ஹோட்டலில் இருந்தீங்கள ட்ரெயின் போகிற வீடியோ நல்ல பழைய வீடியோண்டா அதுவே நல்லா இருந்தது. அப்போ இந்த காலத்தில் நாங்கள் அந்த மாடியில் 2 வீடியோ எடுத்தோம்னா இப்படி இருக்குது. என்னோட சேர்ந்து நீங்களும் மவுண்ட் லெவனியா பீச்சை நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போ தான் முதல் தரம் பாருங்க சேனலுக்குன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அடுத்தது உங்களுக்கும் இதே மாதிரி ஏதாவது ஒரு இடம் காட்டணும் வேண்டாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு சில நேரம் அது புது இடமாக இருக்கலாம். இப்போ நான் போய்க்குள்ள எனக்கு அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். உங்களுக்கு உங்களோட பழைய ஞாபகங்களை மீட்டி பார்த்த மாதிரியும் இருக்குது. அதால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எந்த இடத்துக்கு ஏதாவது ஒரு இடம் காட்டணும்னு சொன்னால். அது கொழும்புலேயும் சரி யாழ்ப்பாணத்துலேயும் சரி. இல்லை நான் வீட்டை போகிறது யாழ்ப்பாணத்துக்கு திரும்ப வர்றது கொழும்புக்கு வேலைக்கு. இடையில் நான் எங்கேயாவது போனேன்டா மறக்காமல் இந்த இன்ஸ்டாகிராம் மற்ற டிக்டாக் பக்கத்தில் சொல்லுவேன். எங்கே போகணும்னு சொன்னாலும் அவர் போவார். நீ கமெண்ட் பண்ண. அதான் நான் போகிற இடங்கள் நான் கூட்டிகிட்டு போவேன் அவரை. நான் என்னை நம்பி போடலாம். ஆகா நான் போகிற இடங்கள் எல்லாம் நான் அதில் அப்டேட் பண்ணுவேன். இப்போ நான் வேறு ஏதாவது இடத்துக்கு போகிறேன்னா இன்ஸ்டாகிராமில் ஸ்டேட்டஸ் இல்லாட்டி டிக்டாக்ல ஸ்டேட்டஸில் போட்டு விடுவேன். நீங்கள் அங்கேயும் ஏதாவது ஒரு இடம் காட்டணும்டா அங்கே சொல்லலாம். சூரியன் அஸ்தமிக்கிறத வடிவாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அதோட இங்கே இந்த ப்ரீ ஷூட் போஸ்ட் ஷூட் அதில் எல்லாமே இங்கே நடக்கிறது நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. ஏன்னா சீனரி அந்த மாதிரி கனக ஷூட் நடந்து கொண்டிருக்கேன்னு நாங்கள் தான் குறுக்கே இந்த கௌஷிக் வந்தா என்ன வந்துட்டோமோ. பார்த்தா பொறாமையா இருக்குல்ல. ஆத்தி எத்தனை கப்பல் ஷூட் நடந்துட்டு இருக்கு பாருங்க. ட்ரெயின் வருது அதில் பார்க்க எப்படி இருக்கு. நல்லா இருக்குல்ல. இந்த வியூ நல்லா இருக்கு. இப்போ இந்த பக்கத்தால் அப்படியே நடந்து போனவன்டா இடையில் வெள்ளவத்து அந்த ராமகிருஷ்ண மிஷனுக்கு பக்கத்தில் அந்த இடத்துக்கும் அதுக்கு கொஞ்சம் முதலே திரும்பி ஏறிடும் ரோட்டுக்கு, மெயின் ரோட்டுக்கு. ஏன்னா இடையில் ஒரு சின்ன ஒரு ஓடை மாதிரி இருக்குது. நாங்கள் அதுக்குள்ளே நடந்து போயிடாது. அப்போ மெயின் ரோட்டுக்கு தான் ஏறணும். இப்படியே நேரம் நடந்து போனால் வெள்ளவத்தைக்கு போயிடுவோம். இதில் இருந்து பார்க்க அந்த சூரியன் மறைகிறது நல்ல வடிவாக இருக்குது. செஞ்சு வச்சுருக்காங்க.
மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.